கீரிமலை புனித பூமியை அண்டிய பகுதிகளில் குப்பை கொட்டுவதை நிறுத்த கோரி துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. மக்கள் செயல் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம், வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பிரசன்னமாகியிருந்தனர். இந்த குவாரிக்கு கொட்டுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சுண்ணாத்துல இருந்து லோட் ஆனது பறிச்சு நடு ரோட்லாம் பறிச்சு கிடக்கு. வழி பண்ணினா நல்லா இருக்கும். மழை வந்தா கொஞ்சம் பிரச்சனை, நடந்து போயிடலாம். இலியான் வருது. இந்த குப்பையை கொண்டு வந்து கொட்டுறதால எங்களுக்கு சரியான இது இருக்கு. மற்ற கழிவுகள் எல்லாம் கொட்டினேன். ஏன்னா அதாலதான் கூட இஞ்சி எங்களுக்கு இலியான் அந்த கிருமி வந்து பிள்ளைகளுக்கு தொத்து சுண்ணாத்துல இருந்து வந்தது முன்னுக்கு கொட்டிக்கிறாங்க. முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட பிறகும் மக்கள் நலன் சாராமல் சட்டத்துக்கு விரோதமான முறையில வந்து இதுல கொட்டப்பட்டதும் அதை அகற்றப்படாதும் என்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விடயம் சம்பந்தமாக வடமாகாண ஆளுநருடைய அலுவலகத்துக்கு இந்த குப்பைகளை கொட்டுவதற்கான அந்த கோரிக்கை விடப்பட்ட பொழுது ஆளுநருடைய அலுவலகம் என்வாரன்மெண்டல் அத்தாரிட்டிக்கு அந்த கோரிக்கையை வழங்கி அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றிருக்கின்றது. என்வாரன்மெண்டல் அத்தாரிட்டி கொட்ட வேண்டாம் என்றும் அது பாரிய பாதிப்புகளை இந்த பிரதேசத்துக்குள்ளே ஏற்படுத்தும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார். அப்படி இருக்கத்தக்கதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையுடைய தவிசாளரும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளருடைய நடவடிக்கை காரணமாக பாரிய அளவு அந்த குப்பைகள் கொட்டப்பட்டு அது வெளிவரும் என்ற ஒரு பயத்திலே இரவிரவாக அதை கொளுத்தியும் இருக்கிறார்கள். இந்த கீரிமலை பிரதேசத்துல பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதுல எந்த விவாதமும் இல்லை. அந்த பிரதேச சபை பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பு சொல்ல வேண்டும். அதே நேரத்துல நிச்சயமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் என்ற வகையில் எனக்கும் அதில் பொறுப்பு இருக்கின்றது. கீரிமலை பிரதேசம் என்பது எங்களுடைய புனித பிரதேசம். அந்த புனித பிரதேசத்துக்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்ட லட்சக்கணக்கான மக்கள் அதில் அங்கு சென்றிருக்கின்றார்கள். சுகாதாரமாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்குமல்ல அந்த பிரதேச சபைக்கு உரியது. மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தவறும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான கூடுதலான கவனத்தை செலுத்துவதற்கு நான் முன்னிப்பேன் என்று